என்ன பண்ணுவேன் பொறுமையாரு. முருகன் கோயிலை சுற்றி முற்றுகையிடுவேன். ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை, மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன். எங்களில் பல நூற்றுக்கணக்கான ஓதுவார்களை, மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன். எங்க ஐயா சொல்றாங்களே எங்க கிட்ட ஆள் இருக்குன்னு, இருக்கு வர வச்ச இதே மாதிரி ஒரு பெரும் முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போராம போடும். எல்லாம் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம், காவடி தூக்குறவன் தூக்கலாம், வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம், ஆடும்டா. வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவான். எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பாத்துருவோம். முருகா, நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரன் கூட இந்த திருச்சி திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா? நீ யாரு கூட நிக்கப்பட? உன் ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? உன் ஓட்டு யாருக்கு? எனக்கு சொல்லு. யாருக்குன்னு சொல்லு. இனி சொல்லு, உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு. அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன். நீ சொல்லு, முதல்ல சொல்லு. இப்ப பனை ஏற போறேன்றா, ஜல்லிக்கட்டுக்கு போறான்னு பனை ஏறு. நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன். எனக்கு வழி இல்ல. என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு தடவை கடலுக்கு போவான்னு. நான் போவேன், ராத்திரியில் அவனோட போவேன். தம்பி, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது எங்க தலைவர். நீ சிமன், நீ பணமரம் ஏறுவியா? ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்கிற? ஏதாவது கொடுமையா இருக்கு. ஒரு கிராமத்து மகன், ஒரு மனிதன் என்றால், கிராமத்தான் என்றால் மரம் தெரியணும், நீச்சல் தெரியணும், சிலம்பம் தெரியணும். இது மூணு என்ன? அடிப்படை தகுதி, பேசிக் குவாலிபிகேஷன். எப்படி அடிப்படை தகுதி? இது மூணும் தெரியாம ஏடா சிவகங்கையில இருந்து வண்டி ஏறி வந்திருப்பேன். தம்பி, இன்னைக்கு பணம் ஏறுவோம், நாளைக்கு அரியணை ஏறுவோம். ரெண்டு நடக்கும், ரெண்டு நடக்கும்.